தேசன் அசுரரை சுட்டரே அங்கியோ வீசற்கு கையம்புதானே இளையங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாக வைரவி மந்திரத்தில் 1097வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியவருக்கு அவள் அருள்வார் அப்படின்னு ஒரு சப் டாபிக்காக கொடுத்திருக்கிறாங்க. நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்று அருள் நாதகி தேவர் பிராணுக்கே நன்று அருள் நாணத்து நாடிடும் சாற்றியே. ஒரு ஜெனரலைஸ்டா சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, அப்ப ஆத்து தண்ணியை நம்ம குடிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி வைரவி நீல நிறத்தோட இருக்கின்றாள். அறியாமை என்கின்ற இருளே அவள் இயங்குகின்றாள். 3 விதமான குணங்களுடன் ஜீவனுக்காக சென்று அவர்களுடன் உள்ளத்திலே வலிய சென்று அருள் புரிகின்ற தேவி. தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய சிவபெருமான் ஏவலின்படி நன்மைகளை அளிப்பவள். அவளை நாடி புகைந்து போற்றுங்கள் அப்படின்னு தேவியை தரிசிக்கின்ற முறைகளை சொல்றாரு. நம்ம கிட்ட போய் போற்றி புகைந்து அவளுடைய அருளையும் நாம் பெறலாம். அதற்காகவே சிவபெருமான் அவளை ஏவி உள்ளாள், அனுப்பியுள்ளாள். அவளுடைய கேரக்டர்ஸ், அவளுடைய நிலம், அதாவது நிறங்கள் எந்த மாதிரிலாம் இருப்பா, என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவளுடைய ஆக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் அந்த பாடலை சொல்றதா நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கம்மா கிருத்திகாமா, வணக்கம். நன்றி. வந்துட்டாங்க. ரத்னா ஐயா, நீங்க முடியும்னா டிராவல்ல இருக்குதா சொன்னீங்க, லிசனிங் போட்டிருக்கீங்க, முடியும்னா பேசுங்க ஐயா. நன்றி. நடத்துங்கள். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் வைரவி மந்திரம் 6வது அத்தியாயம் பாடல் 1097 பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒழுக்கின்றது. நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே. நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவ இருளாகவே வீற்றிருக்கின்றார். எவர் ஒருவரின் மனமும் வாக்கும் உடலும் ஒன்றாக இருக்கிறதோ அவரின் உள்ளத்திற்குள் இறைவனுடன் இறைவியும் சேர்ந்து புகுந்து அங்கேயே வீற்றிருந்து அருள் புரிகின்றார். அவளுடைய நன்மை தரும் அருளை அடைய விரும்பும் உயர்ந்தோர் அவளை தேடி அடைந்து வைரவியின் மந்திர ஜபத்தை சமர்ப்பணம் செய்வார்கள். இதன் உட்கருத்தாக மனம் வாக்கு உடல் ஒன்றாக இருப்பது என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி சிதாகாய மந்திரத்தை ஜெபித்து நேத்திர முத்திரையை செய்யும் போது நேற்றைய பாடலில் பார்த்தபடி விரிந்து அமைந்த சங்கு முத்திரையுடன் சமர்ப்பணம் செய்தால் இறைவனும் இறைவியும் அவர்களின் உள்ளத்திற்குள் ஒன்றாக விட்டிருந்து மலை போல அருளை வழங்குவார்கள். இதன் உட்குறிப்பாக நீல நிறத்தை கொண்ட திருமணி என்பது மலை போல வரங்களை அள்ளி தருகின்ற தன்மையை குறிக்கும். இருளுக்குள் இருளாகவும் வீற்றிருக்கிறாள் என்பது அடியவர்களின் உள்ளத்தில் இருக்கும் இருளிலும் தன்னுடைய நீல நிற திருமணியுடன் வீற்றிருந்து மலை போல அருளை தருகின்றாள் என்பதை குறிக்கும். உயர்ந்தோர் என்பது இறையருளை பெற வேண்டும் என்று சாதகம் செய்து தம்மை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களாகும்.
இது வந்து சரவணன் ஐயா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். நம்ம கிருத்திகாம வாருங்க. கிருத்திகாமா, வணக்கம். இன்றைய பாடல் வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம பார்த்துட்டோம். என்ன சொல்றாங்கன்னா, நின்ற வைரவி நீலி நிசாசரி அப்படின்னு. இந்த நிசாசரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரொம்ப கொஞ்சமாதான், ரொம்ப கம்மியான பேர் தான் உபயோகம் பண்ணியிருப்பாங்க. திருமூலரே இதை ஒரே ஒரு தடவை தான் உபயோகம் பண்ணியிருப்பாரு, இந்த நிசாசரி அப்படிங்கிற வார்த்தையை. ஏன்னா வரிசையா சொல்றாரு, வைரவி அப்படின்னு சொல்லிட்டாரு. வைரவி யாரு நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்துட்டோம். அவளுடைய நிறம் என்ன, குணம் என்ன, தன்மை என்ன, இதெல்லாம் சொல்லியாச்சு. தப்புல நீலி அப்படின்னு சொல்றாரு. நீலி அப்படிங்கிறது நம்ம வந்து நீல நிறமுடையவள் அப்படின்னு ஒரு பார்வையில வச்சுக்கலாம். இல்ல அவளுடைய குணத்தை சொல்றது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீலி என்பவள் தவறை பொறுக்காதவள், நியாயத்திற்காக நிற்பவள். இந்த மாதிரி நமக்கு நீலிங்கிறதுக்கு நிறைய கதைகள் நமக்குள்ள இருக்கு. சோ அந்த நீலியை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நிசாசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு ஒரு பெயர். இப்போ நீங்க இத பாத்தீங்கன்னா இருளும், அதாவது ஒளியற்ற நிலையில் இருப்பவள் அப்படின்ற ஒரு ஒரு தன்மை வரும், அது ஒரு பொருள் வரும். நிசாசரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, சந்திரனும் சூரியனும் கிடையாது அந்த இடத்துல, எதுவுமே கிடையாது. சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் வரும் அந்த இடத்துல. அப்ப அது என்ன, நிசாசரின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது, இந்த மூணையும் இந்த இடத்துல நம்ம தனித்தனியா பார்க்கிறது வந்து ஒரு ஒரு தன்மை. ஆனா இந்த மூணையும் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கணும். அவள் வந்து யாரு அப்படின்னா, முதல்ல வைரவி அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு குணம், என்ன குணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சத்துவம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதற்கு பிறகு நீலி அப்படின்னாக்கா ரஜோகுணம், நிசாசரினா தமோகுணம். எதற்கு இந்த 3 குணங்களையும் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, நிசாசரினா யாரு அப்படின்னா நம்ம பார்த்தோம், அவள் வந்து சந்திரனும் சூரியனும் மற்ற, அப்ப இரவுனா சந்திரன் குணம், அப்போ அமாவாசை மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி அவள் வந்து, அப்ப நிரந்தர அமாவாசை எப்போ இருக்கும்? அமாவாசைன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், அடுத்த நாள் சந்திரன் மலையேற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நிசாசரி என்பதற்கு பேர் நிரந்தர அமாவாசை இருக்கு. அப்ப அது எப்போ அப்படின்னா, ஊழி காலத்தில் ஒடுங்கி நிற்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவளுக்குள்ளதால் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நிசாசரிக்கு உண்டான பொருள் இதுதான். அப்ப இத வந்து நம்ம எதுல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம தமோகுணத்துல சத்துவம் தான் வெளியில புரிஞ்சிடும். அப்படி நம்ம ஒரு சத்துவகுணத்துல இருக்கிறவங்களை பார்த்தாலே நமக்கு புரியும். அதே மாதிரி ரஜகுணத்துல இருக்கிறவங்களை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும், அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இதெல்லாமே நமக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிடும். கோவப்படுவாங்க, இல்ல ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, தெரிஞ்சிடும். தமோ குணம் என்ன ஆகும்னா, எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொண்டு நன்மை தீமை அனைத்துமே, இன்ஃபேக்ட் அந்த பாழ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல இந்த தழும்புற தமம், அதாவது இந்த தமோ குணத்திலேயே இந்த அலப்பறம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் நமக்கு ரொம்ப வெளியில தெரியும். ஒரு சிலர் வெளியிலேயே தெரியாது, ஆனா அனைத்தையும் உள்ளடங்கி கொண்டு இருப்பது. நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய தமோ குணத்தை பத்தி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நமக்குள்ள இருக்கக்கூடிய ரஜகுணத்தை பத்தி, நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்துவகுணத்தை பத்தி பேசுறோம். ஆனா இது ஒன்னொன்னுக்கும் தேவியை குறித்து சொல்லும் பொழுது அவள் நிர்குணைன்னு சொல்றாங்க. அதே சமயம் 3 குணங்களுக்கும் ஏதுவானவள்னு சொல்றாங்க. அப்ப அவளுக்கு குணமே கிடையாது, ஆனால் 3 குணங்களுமாக வியாபித்திருப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, அப்ப எப்ப இருப்பா? சத்துவம்னா நமக்கு தெரியும், அவ வந்து மனிதர்களுக்கு, பக்தர்களுக்கு அருளும் பொழுது அவள் சத்துவ குணமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ இது இதுல எங்க இருக்கா?
ஆஹ் ரஜோகுணத்துல எங்க இருக்கா? பகைவர்களை அழிக்கும் போது அது ரஜோகுணமாக இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தமோகுணமா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டானாக்கா இப்படிதான் இருக்கா. ஊழி காலத்தில் ஒடுங்கி நிற்கும் பொழுது. அப்போ ஊழி காலத்துல ஒடுங்கி நிற்கும் போது யாருமே தான் இல்லையே. அப்போ இப்படி அவ இருக்கா அப்படின்னா அவளுக்குள் தான் அனைத்தும் ஒடுங்கி இருக்கிறது. இது நம்ம முன்னாடி ஒரு 3 பாடல், ஒரு 4-5 மந்திரம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அவளுக்குள்ளேதான் அனைத்துமே அடங்கி இருக்கிறது. ஊழி காலத்திலையும் அவள் தான் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த அந்த குணத்தை சொல்றது, அதாவது இந்த நிசாசரி என்று சொல்வதன் மூலம் இந்த வைரவி நீலி என்று சொல்வதன் மூலம் அவளுடைய ஆதி குணங்கள் பற்றி நம்ம பேசுறோம். அவள் நிர்குணம், முக்குணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 குணங்களுக்கும் தலைவியாக நிற்பவள் அவள்தான். அதனால்தான் சொல்லுவாங்க முக்குணமே அப்படின்னு, முக்குணி முக்குணமே அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல கூட இதனுடைய இது ரொம்ப அழகா வரும். திருக்குணாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இந்த தன்னை பத்தியே இங்க பேசுறோம். எதற்காக இதுல எவ்வளவு இன்சைஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களையும் ஆளக்கூடியவள் அப்படின்னு ஒரு பார்வை. அடுத்த வார்த்தையில சொல்றாரு, 1ம் 2ம் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாட்சியே அப்படின்ற. அப்போ இத்தனை குணங்கள் இருந்தாலும் அனைத்திற்கும் அவளே தலைவியாக இருக்கிறாள். அப்ப அந்த இடத்துல 1ம் 2ம் ஒருங்கிய உள்ளத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னாக்க இந்த இந்த தமோகுக்குள்ள 1, 2, 3 அப்படின்னு இந்த இதையும் வரிசையா சொல்லிக்கலாம். இல்லைன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ல இருக்கக்கூடிய எல்லாம் அடங்கி நான் ஆன்மா உடல் என்பது 2ம் அடங்கி 2ம் ஒன்றுக்குள்ள ஒன்னாகி ஆன்மாவாக நிற்கக்கூடிய நிலையில் உள்ளத்து அப்படின்னா அந்த 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 இடத்துல சென்ற அருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாத்தியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் ஒருத்தருக்குள்ள இந்த மனம் உடம்புன்னு தனியா இருக்கோ, இல்ல இந்த தமோரஜோ சாத்வீக குணங்கள் தனித்தனியா நிக்கிறதோ, அத்தனையும் அடங்கி ஒன்றாக மாறி அவர்களுக்கு தேவியினுடைய அருளை கிட்டுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியவள் அவள். அப்போ அவளை புகழ்ந்து பேசுங்கள், நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாட்சியே. அப்போ தேவர் பிரானுக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனைவருக்கும். அப்போ அவருக்கே கொடுக்குறானா நமக்கு கொடுக்க மாட்டாளா? அவருக்கு எதுக்கு கொடுக்குறா அப்படின்னா எதுக்காக அவருக்கு எதுக்கு இவ அருள் பண்ணணும் அப்படின்னா, யாரு தேவர் பிரான்? இறையன் பெருமான். அவருக்கு எதுக்காக இவ அருள் பண்ணணும்? ஏன்னா அவர் நினைக்கிறாரு இந்த உலகத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அவளுடைய செயலாக நிற்கிறாள். அப்ப அப்படி ஒருத்தி வரலன்னா எப்படி இந்த உலகம் இயங்கி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம் இருக்கு. ஆதி இருக்கு, அதனுடைய பிறப்பு இருக்கு. எப்படின்னா ஆதி நிசாத்தரிங்கிற ஒரு வார்த்தையில பாழாக இருந்தது இந்த உலகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த பாழ் இருளாக இருந்த இடத்திலே இறைவன் இந்த உலகை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி படைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த நினைப்பினுடைய சக்தியாக இவள் பிறந்து வருகிறார். அப்ப இவ வரானா எங்க இருந்து வரா? அந்த பாழ்ல இருந்து வரா. அவள் தான் இந்த உலகையும் படைக்கிறாள். அப்ப அவர் தேவர் பிரானுக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ வரலன்னா அவருடைய நினைப்பாகத்தான் இருந்திருக்கும். அப்ப இந்த உலகம் இயங்கி இருக்கிறாது. அப்போ நம்ம அவளை பத்தி பேச முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவள் ஆதியாக இருக்கிறாள்னு சொல்றதுக்காக அந்த நிசாசிரியை சொல்றாரு. அதற்கு பிறகு தேவர் பிரானுக்கே என்று சொல்வதன் மூலம் அவள் தான் இந்த படைப்பினுடைய இயக்கத்தை தொடங்கி வைக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க திருமந்திரத்துல. இந்த இந்த மந்திரத்தை நம்ம டீகோட் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். இந்த வைரவிக்கு மாத்திரமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது போக இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா ஞானத்தை தருபவளாக இருக்கிறாள், இந்த கலர்ல இருக்கா, இன்னும் 1000 வச்சிருக்கா, இத்தனை விதமான வைரவியா இருக்கிறாள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஓரளவு பார்த்துட்டோம். இந்த நீலிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா நம்ம இத தொடக்கூட இல்ல. அபிராமி பட்டரெல்லாம் நீலிய கொண்டாடுவாரு. அந்தரி நீலி அழியாத கன்னிகை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ
இந்த நீதிங்கிற வார்த்தையை நம்ம வரவே இல்லை, ஏன்னா அதுக்கு டைம் இல்லை நமக்கு. இப்போ பின்னாடி வரவங்க பார்த்துப்பாங்க. நிசாசரி அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் இந்த இந்த பாடலினுடைய சைத்தன்யம். அந்த நிசாசரிக்கு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரான ஒரு வார்த்தையை மூன்றாவது வரியில வைக்கிறாரு. தேவர் பிரானுக்கு சென்றருள் நாயகி, தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சக்தியே அப்படின்னு, சாட்சியே அப்படின்றார். அப்ப நீ அப்பேற்பட்டவளை கொண்டாடு. இதை எப்படி கொண்டாடலாம்? அதற்குதான் அந்த முதல் 2 மந்திரம். நம்ம அந்த சிம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி அதை எங்கனம் உச்சரிப்பது, எங்கனம் நம்ம மேல் எழுப்பி நம்மால் அவருடைய அருளை பெற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஆழமான பாடல். இந்த நிசாசரிங்கிற வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. இது இன்னும் நிறைய விஷயங்களை நமக்குள்ள கொண்டு சேர்க்கும். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோட பகிர் கிடைத்த இந்த காலை வேலைக்கு சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி கிருத்திகாமா. விந்தியாமா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1097வது திருமந்திரம். நின்ற வைரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி, தேவர் பிரானிக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாட்சியே. நிசாசரி என்பதனுடைய பொருள் நிசி கூட்டல் சரி. நிசி என்றால் இரவு, சரி என்பதனுடைய பொருள் சஞ்சரிப்பவள். ஒன்றும் இரண்டும் இதனுடைய பொருள் 3 முக்குணங்கள். ஞாலம் என்றால் உலகம். சாட்சி என்பதனுடைய பொருள் போற்றி. நிலை பெற்ற வைரவி நீல நிறத்தவள், நள்ளிரவில் நடமாடுபவள். ராசத தாமச சாத்விகம் ஆகிய முக்குணங்களும் அடங்கி ஒடுங்கி அவிந்தவர் உள்ளத்துள் விரும்பி சென்று தங்கியிருக்கும் தயாபரி. தேவதேவனாகிய சிவ பரம்பொருளுக்கு நல்லருள் புரிபவள். எனவே உலக மக்களாகிய நீங்களும் அவளை போற்றி துதித்து நல்லருள் பெருக என்று நல் வழிகாட்டி உள்ளார் திருமூலர். இன்னொரு உரையாசிரியனுடைய பொருள் நிலைப்பற்ற நின்று அருளும் வைரவி நீல நிறம் அமைந்தவள் ஆதலின் நீலி. அன்பு அறிவு ஆற்றல்களாகிய 3ம் இறைவியின் திருவடியில் முறையே ஒடுங்கப்பெற்ற மெய்யடியார்கள் தம் உள்ளத்து விரைந்து சென்ற அருளும் முதல்வி. பேரொடுக்கத்தின் பின்னும் நிலைத்து இருப்பவள் ஆதலின் அப்பேர் அருட்காலத்தும் விளங்கும் நிசாசரி. சிவபெருமானை விட்டு நீங்காத நன்மை அருளும் திருவருள் அம்மை. உலகோர் அவ்வம்மையின் திருவடியை புகழ்ந்து நாடி தொழுவாராக என்று விளக்கம் அளித்துள்ளார். நிசாசரி அப்படின்னா இருளிலும் நடப்பவள் என்பது பொருள். 3 என்பதனுடைய பொருள் அன்பு அறிவு ஆற்றல்கள். இதற்கு சற்று இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் 89வது பாடல் அபிராமி பட்டர் அருளியது. சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் அற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்கிறார் அபிராமி பட்டர். சிறக்கும் கமல திருவே, கமலம் என்றால் தாமரை, சிறப்பு பெற்ற தாமரை மலரின் கண் எழுந்தருள் இருக்கும் திருவே என அழைக்கிறார். நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவர். இதனுடைய பொருள் நீ உனது திருவடியை சூட்டி அருளுவதால்
அதன் பயனாய் உனது துணைவர் வீடு பேறு அளிக்கிறார் என்று சிவபெருமானை புகழ்கிறார். உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என்பதனுடைய பொருள், இவ்வுடலோடு உயிருக்கு உள்ள தொடர்பு அற்று அறிவு ஆற்றலை இழக்கும் இறுதி நேரத்தை குறிப்பிடுகிறார். நின் துணைவரும் நீயும் துரியம் அற்ற துறக்கம் தரவந்து என் முன் வரல் வேண்டும் வருந்தியுமே. இவ்வடியினுடைய பொருள், திருவடி வருந்தியேனும் எனது கணவரும் நீயும் துரியாதீதமான உறக்கத்தை தர என் முன் அச்சமயத்தில் வந்து அருளுக என்று வேண்டுகிறார். அபிராமி பட்டர். சிவசக்தி அருளால் நல்வாழ்வு வாழ்வோம், பிறரை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யா, மிக்க நன்றி. அடுத்து தியாகராஜன் ஐயா முன்னாடி ஒரு அறிவிப்பு. இன்று 2ஆம் சனிக்கிழமை சிறப்பு விருந்தினராக பாஸ்கரன் ஐயா வந்திருக்கிறாங்க. 7 மணியிலிருந்து அவரை பற்றி ஒரு அறிமுக உரைகளை அழகேசன் ஐயா கொடுப்பார். அதிலிருந்து சிறப்பு விருந்தினர் தொடரும். மெயன்பர்களுக்கான ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்கோம். ஐயா தியாகராஜன் ஐயா வாருங்கள் ஐயா. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இந்த நல்ல ஒரு சிறப்பு நாளில் இன்றைய வருகை தந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, இன்றைய பாடல் நின்ற வயிரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து, நின்ற வயிரவி நீலி நிசாசரி ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து, சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே, சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே, நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே, நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே. அந்த அருட்பேராற்றலாகிய தெய்வநிலை, இறைநிலை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. அதை போற்றி வர வேண்டும். நாம் அந்த உலகத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பொருள்களுமே அதை சார்ந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பேருண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம என்னமோ தனியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம யாரும் தனியா இல்லை. எல்லோருடைய கருமையங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பெற்றே இருக்கிறது. அப்படி கருமையம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் உள்ளம் என்று ஞானிகள் வழங்குகிறார்கள். அந்த உள்ளத்துல என்ன இருக்குது? ஒன்றும் இரண்டும், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று பாடுறாங்களே. அப்போ ஒன்றுனா அந்த ஏகமாக இருக்கக்கூடிய இறைநிலை இருக்கக்கூடிய இடமும் அந்த உள்ளம்தான். அது இரண்டாகும் போது சிவசக்தியாக அவை இணைந்த அந்த காந்த சக்தியாக மாற்றமடையும் போது அர்த்தநாரி என்ற அளவுல சிவசக்தியாக இருந்து உயிராக குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய மையமும் அந்த உள்ளத்துல அடக்கம் பெற்றிருக்கிறது. அதனாலதான் அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் மூளை செல்கள் வழியாக விரித்து காட்டப்படும் போது அந்த மனமாகிய தன்மையில இந்த உலகப் பொருட்களை எல்லாம் நாம அனுபவிக்க முடியுது. இப்ப இந்த ஞானத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் யார் ரசிக்கிறா? இந்த மனமாகிய அந்த அறிவு இல்லைன்னா உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை நம்ம அனுபவிக்க முடியுமா? இப்ப எல்லாருக்குமே ஞானம் இருக்குது. அஞ்ஞானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பகல்ல இருக்கும், அதாவது உறங்காம இருக்கும் போது தொடு உணர்ச்சி தெரியுது, தொடுறாங்க, இந்த மாதிரி இருக்கு, நம்ம இதை தொடுறோம்லாம் தெரியுது. தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம உடம்புல தொடு உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தமா? அப்ப விழிப்புணர்வு பெறும்போதுதான் உலகத்துல நாம எல்லா உண்மைகளையுமே உணர முடியும். அப்ப அந்த விழிப்புணர்வை எப்படி பெறுவது என்பதற்குத்தான் அந்த குண்டலினி சக்தி ஆக்னா சக்கரத்துக்கு வரும்போது அந்த பல்வேறு வர்ணஜாலங்கள் தோன்றும். அந்த இருள்நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இருள்நிலையில இருக்கக்கூடிய அந்த மகா சக்தியை உணர வேண்டும். இருளாக இறைவன் இருக்கிறான்.
அந்த இருளிலிருந்து தோன்றிய ஒரு சக்தி. அதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறை துகள் என்று சொல்வார்கள். அந்த இறை துகள்கள் கூடிய தொகுப்பே அணுவாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக அந்த அருட்சக்தியாக அந்த இறைநிலையிலிருந்து வெளிப்பட்ட அந்த தெய்வீகத்தை தான் இந்த இடத்துல நீலி என்று சொல்லும் போது நீல நிறமாக இருக்கிறாள், ஒளி பொருந்தியவளாக. அப்ப அந்த இருளிலிருந்து வெளிப்பட்ட அந்த இறை துகளாகிய அந்த காந்தம் இங்கே இருக்குது, அந்த இருளுக்குள்ளதான் இருக்குது, அதுலதான் உலாவுது. அதனாலதான் இருளும் ஒளியும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஒளி போன பிறகு அங்கே இருள் தான் மிச்சம். அதனால அந்த நிசாசரி என்று சொல்லும் போது இருளா இருக்கட்டும் ஒளியா இருக்கட்டும் எல்லாத்திலையுமே சரிசமமாக உலாவிக் கொண்டிருக்க, இருளிலும் உலாவுபவள், அதே மாதிரி வெளிச்சமா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் இருப்பவள். இப்ப நம்ம இருள்ல நம்ம வெளிச்சமா இருக்குது, லைட்டை போடுறோம், இருளா இருக்கும்போது அதை ஆஃப் பண்ண உடனே இருள் வந்துருது. எது நிரந்தரமானது? இருள் தான் நிரந்தரமானது. அந்த வகையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிராணிக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே. அப்படி அந்த வைரவிய அவளுடைய தன்மைகளை நாம உணர்ந்து, இது எல்லாமே குறியீடு என்பதை முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒரு குறியீடு, நமக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மகாசக்திய குறிப்பதற்காக சொன்ன அந்த வார்த்தைகள். எப்பொழுதும் வார்த்தைகள்ல மனதை சிக்க வச்சுக்காதீங்க. அந்த வார்த்தைகள் சுட்டி காட்டுகின்ற அந்த பொருளை உணர வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் என்ற அளவுல சிவபுரத்தில் உள்ளார் என்று சொல்வார். செல்வர் சிவபுரத்தில் உள்ளார், அவர்தான் அருட்செல்வர்கள். அந்த செல்வத்தை உணர்ந்து அந்த உயர்ந்த தன்மையை அடைய வேண்டும். அவங்க எப்பவுமே அந்த இறைநிலையிலே இருப்பாங்க என்று திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்வது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஒவ்வொரு பாடல் வரிகளை நாம வாசிக்கும் போது சரி, அதை உணரணும். முதல்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி மேல மனதை வைத்து அந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை அறிவதுதான் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவையே அறியக்கூடிய நிலை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பாடலையும் வாசிக்கும் போது அதை உணர்ந்து ஓத வேண்டும், ஓதி உணர வேண்டும் என்ற அளவுல ஞானிகள் அருளிய ஒவ்வொரு மந்திரமுமே நமக்கு இது ஒரு தந்திரம் தான். அதாவது அவங்க இருக்கிற காலத்துல நம்ம வாழல, ஆனா அவங்க அருளிய இந்த பாடல்களை நாம் வாசிக்கும் போது அதை அப்படியே உளப்பூர்வமாக நேசிக்கும் போது அது உள்ளுணர்வாகவே அது நமக்கு புலப்படும் என்று கூறி, இங்கே வந்திருக்கக்கூடிய அவையோர் அனைவரும் அந்த முழுமை நிலையை அறிந்து வாழ்வாங்கு வாழ இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவையோர் அனைவருக்கும் நன்றி, 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 மகிழ்ச்சி. நன்றி தியாகராஜ. உரை முடிந்தவுடன் பாஸ்கரன் ஐயா சிறப்பு விருந்தினர் நிகழ்வு. நன்றி. அனைவருக்கும் இனிய உற்சாகமான நற்காலை வணக்கம். மிக சிறப்பு. நம்முடைய அன்பு நண்பர்கள், ஆன்றோர்கள் உள்ளிட்ட அவை மிகுந்த சிறப்பு. 1097 இரவுகள் எனக்கு பகல் அதிகாலை நேரத்தில், இந்திய நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுவும் வைரவி மந்திரம் இன்னும் ஒரு புது அதிர்வுகளை நம்மிடம் எழுப்பி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பாடலை நம்ம அப்படியே சங்கிலி தொடர அப்படியே பாடுற மாதிரியான ஒரு பாடல். நான் அந்த அப்படியே அதை நினைத்து அப்படியே உருகி கொண்டிருக்கிறோம். நின்ற வயிரவி நீலி நிராசரி ஒன்றும் இரண்டு முழங்கிய சென்றருள் நாயகி தேவபிரானுக்கு என்றருள் ஞாலத்து நாடு சாற்றியே, நன்றர் ஞாலத்து நாடு சாற்றியே, சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கு ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து நின்ற வயிரவி நீலி நிராசரி நிசாசரி, நின்ற வயிரவி நீலி நிசாசரி, ஒன்றும் இரண்டும் ஒருங்கிய உள்ளத்து சென்றருள் நாயகி தேவர் பிரானுக்கே நன்றருள் ஞாலத்து நாடிடம் சாற்றியே என்று அப்படியே நம்ம சங்கிலி தொடராகவே நம்ம பாடுகின்ற அளவுக்கான இந்த
இப்போ நம்மை நாமே வந்து ஒருங்கிய உள்ளத்தை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதே போலவே வந்து உள்ளம் ஒருங்குகின்ற நிலையை, அந்த இரண்டும் ஒன்றாகி, அதை நீங்க இப்படியும் கூட பாடலாம், ஒருங்கிய உள்ளத்து பலதாக கலந்து திரண்டு வகையிலும் கூட பார்க்க சிங்களத்தோட எழுதியிருக்கிறாங்க. நின்ற சக்தியை நாம் வந்து முதலில் இருக்கின்ற இருப்பு சக்தியை உணர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு நிலை. நம்ம எல்லோரிடமும் ஊடுருவி நீக்கமர நிறைந்திருக்கிற சக்தியை உணர்வது, நம்மிடம் இருப்பதை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்வது. ஏற்கனவே இருப்பதுதான், ஆனாலும் கூட அந்த தொடர் அயரா விழிப்புணர்வில் நம்ம வந்து நிலைத்து நிற்க வைக்கின்ற ஒரு நின்ற வைரவி என்கின்ற நிலையில் வந்து வைத்து பார்ப்பது. நீலி பற்றியும் கூட அம்மாவும் ரொம்ப சிறப்பாக குறிப்பிட்டாங்க. அதுல வந்து நிறைய அது உள்ளுக்குள்ள வந்து ஆழ்ந்து போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு த கலர் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில நம்ம வந்து ஆற்றுப்படுத்துகின்ற, நம்மை குணப்படுத்துகின்ற, நம்மை உயிர்ப்பு சக்தியாக நம்மை வந்து நிலைத்து வைக்கின்ற ஒரு சக்தி என்று சொல்லலாம். என்னோட வரிகளில் உயிர்ப்போடு இருத்தலா வாழ்வின் வரையறை, உயிர்ப்போடு இருத்தலே வாழ்வின் பெருமறை என்று அந்த உயிர்ப்பு நிலையை நம்மோடு வந்து இருப்பு நிலையாக எப்போதுமே வைத்திருப்பது. இன்னொன்று சக்தி பெருக்கமாக உணர்வது. அது நம்மிடம் இருக்கின்ற சக்தி, தியாகராஜன் ஐயா அவர்களும் சொன்னது போல, எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சக்தியின் இன்னொரு பிடிதான் நாம். அது எங்கிருந்து எல்லாவற்றையும் ஒன்றி நின்று அறிவை பழக்கு, ஒரு நுட்பம் சக்தி இவை அதிகமாக்கு என்று வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல்ல வந்து குறிப்பிடுவார். அந்த மாதிரியான அந்த உறுதி, நுட்பம், இது எல்லாவற்றையும் வந்து சக்தி பெருக்கமாக நம்ம எப்போது உணர்கிறோமோ, நம்மிடம் இருக்கின்ற அந்த சக்தி எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு துளியும் சேர்ந்தால் கடல், அந்த கடலே ஒரு துளி என்கின்ற பிரபஞ்ச பார்வையில் இருந்து பார்ப்பது போல எங்கெங்கும் இருக்கிறது. அப்புறம் சென்றருள் நாயகி என்கின்ற ஒரு அருமையான ஒரு வினைத்தொகை போல வந்து ஒன்றையும் குறிப்பிடுகிறார். அந்த நாயகி என்பது வந்து எங்கெங்கும் நீக்கமர அருள்கின்ற, எப்போதும் அருள போகின்ற ஒரு நாயகியாகவும் நம்மிடம் இருக்கிறது. அப்புறம் அந்த நன்று அருள் ஞாலத்து நாடிடும் சாற்றியே என்பதை இப்படியும் கூட படிக்கலாம். நன்றருள் ஞாலத்து சாற்றியே நாடிடும் அப்படின்ற பார்வையிலும் கூட நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது அந்த அருள் புரிகின்ற ஒன்றை முதலில் நாம் அந்த சக்தியாக நம்மை நாமே உணர்வது, நம்மிடம் இருக்கின்ற சக்தியை உணர்வது. அப்புறம் எப்போதெல்லாம் தளர்வுறுகிறதோ அப்போது எல்லாமே இந்த சக்தி நிலை எங்கெங்கும் நீக்கமர ஒன்றாக இருக்கிறது, நம்ம அனைவரிடத்திலும் இருக்கிறது என்பது ஒன்று. இன்னொன்று அந்த யிங் எனர்ஜி யாங் எனர்ஜி அப்படின்ற வந்து அந்த ஒரு பார்வையில வந்து பார்ப்பாங்க. அது வந்து எப்படின்னா, நம்மளுடைய இந்த இதுதான், நம்ம இரு சக்தியிலும் வந்து நிலைப்பட்ட ஒன்று சிவசக்தி என்கின்ற அந்த சிவமயமாகவும் இருப்பு சக்தியாக, சக்தி மயமாகவும் என்கின்ற இயக்க சக்தியாக இரண்டும் வந்து சேர்ந்து இருப்பது நம்மளுடைய நிலை. அப்போது நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எப்போ அந்த எனர்ஜி பேலன்ஸ், அதாவது சக்தி என்பது மிக சரியான வகையில் சமநிலைப்படுத்தப்பட்டு அந்த பார்க்கும்போது அந்த சக்தியை மிக சரியாக நம்மளால உணர முடியும். அந்த சக்தி பெருக்கத்தில் நாமும் வந்து இன்னும் செயற்கரிய செயல்களையும் செய்யவும் முடியும். ஸோ அந்த ஒரு நிலையையும் சொல்லி, அதை நாடிடும் சாற்றியே, நம்ம அதை சாற்றி என்பது இன்னொரு வகையில பார்க்குறோம் அப்படின்னா, அதோட நம்ம சமர்ப்பணம் செய்து விடுதல், சக்தியை சரணடைதல். அந்த பாரதி வந்து படம் இல்லையா, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ற பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லும் பொழுது எப்படியே செல்கிறது. அந்த மாதிரி அந்த பராசக்தியை எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சக்தியை நாமும் நமக்குள்ளும் உணரும் பொழுது, அதே போல நாம் நமது ஒவ்வொருவருடைய கடமையாகவும் நம்மை சுற்றி அந்த ஒரு சக்தி நிலையை பரப்புகின்ற நிலையாகவும் நம்ம பார்த்து செய்வது எப்படி சாத்தியம் என்றால், அதை சக்தியோடு சரணடைதல் என்கின்ற அந்த ஒரு சாற்றுகின்ற நிலை, அந்த நிலையையும் வந்து நம்ம உணரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பான வாழ்க்கையாக, ஒவ்வொரு தருணமும் உயரிய ஒரு பரிசு தருணமாக நம்மிடம் வாய்க்கும். நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் அமைந்திருக்கின்ற இந்த அவையில் உண்மையிலே வெகு நிறைவு என்று கலந்து கொண்டது. பாஸ்கரன் ஐயா அவர்கள் அணிந்திருக்காங்க. அவருடைய சிறப்பு சொற்பொழிவு கேட்பதற்கும் மிகுந்த ஆர்வமாக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி பாஸ்கரன் ஐயா.
இனிய காலை வணக்கங்கள். மாதம் ஒரு சிறப்பு சிந்தனையாளர், அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற நண்பர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள். அவர் ஆரோக்கிய பொருட்டு ஐயா மூலமாக அவருடைய தளத்தில் மிக மேன்மை பொருந்திய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டவன். அவர் நீண்ட நாட்களாக தொடர்பு கொண்டு நம்ம தளத்தில் பேசுமாறு அழைத்ததற்கு பல இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த வாரம் கண்டிப்பாக பேசியே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன ஐயா அவர்கள் 70 இந்த மண்ணை பிடித்தார். 97 சண்முக பிரியா என்ற மங்கையை கரம் பிடித்தார். பெற்றோர் ரோட்டரியன் சிவக்கொழுந்து பஞ்சலட்சுமி இவர்கள் கல்வித்துறையை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள் தான். நிறைய பட்டங்கள் பெற்றாலும் யோகாவும் இயற்கை உணவிலும் டாக்டர் பட்டம் பெற்றுள்ள இவர் நகைச்சுவை மன்றம், வேலாயுத மனவளக்கலை மன்றம், சுடர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இவைகளின் தலைவராகவும், பல்வேறு அமைப்புகளில் துணைத் தலைவராகவும், செயலாளராகவும், வாழ்நாள் உறுப்பினராகவும், செயற்குழு உறுப்பினராகவும், ஆலோசனை குழு உறுப்பினராகவும், அதோட மேனேஜிங் டைரக்டர் 4-5 கம்பெனிகளுக்கு மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்கக்கூடிய இவர் 18 விருதுகளை வாங்கியுள்ளார். 7 நூட்களை இயற்றியுள்ளார். அந்த 7ல் 5 ஆனது லைப்ரரிக்கு ரெக்கமெண்ட் பண்ண புத்தகங்கள். தன்னுடைய A1 என்ற அரிய வகை பிளட் 62 முறை இதுவரை டொனேட் பண்ணியுள்ளார். ரோட்டரி சங்கத்துக்கு, இன்டர்நேஷனல் ரோட்டரி சங்கத்துக்கு கிட்டத்தட்ட $10,000 தனது உதவியாக கொடுத்து பெரும் பங்காற்றியுள்ளார். அதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், பள்ளி கல்லூரி இப்படி பல்வேறு கூட்டங்களில் பேசியவர். தொலைக்காட்சி பட்டிமன்ற நடுவராக இருந்தவர். இப்படி பல சாதனைகளை செய்து, ரோட்டரி சங்கத்திலும் பல சாதனைகளை செய்து, அவர் நகைச்சுவை அப்படின்றது அவர் முகத்திலே தெரியுது. ஃபோட்டோவில் பார்த்தாலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அவருடைய பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டியாகவே இருக்கும். உங்களை எல்லாம் கவர்ந்து ஈர்த்து விடுவார். அவர் மூலமாக திருமந்திரம் 4 பேரை சென்று அடைய வேண்டும் என்கின்ற எனக்கு ஒரு உந்துதல் காரணமாக அவர் தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக என்னுடைய எளியனுடைய ஏற்பை ஏற்று இன்று 3000ஆம் திருமந்திரம் ஒரு பெரிய அப்பளத்தை அப்படியே நொறுக்கி நமக்கு கொடுக்க உள்ளார். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஒளி அளவு சரியா இருக்குங்களா? சரியா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நன்றி. ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க. உண்மையிலேயே பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தவனா அப்பளம் நொறுக்க வச்சிட்டீங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அந்த வரவேற்பு, இது போல வரவேற்பு எனக்கு எங்கேயுமே கிடைச்சதே இல்லை. அப்பளம் நொறுக்குவதற்கு அழைக்கப்பட்ட நான் அப்பர் சுந்தரர் பாடிய பாடல்களையும் நொறுக்க வேண்டிய அவசியத்தில் இந்த நாளில் இணைந்திருக்கின்றேன். உண்மையிலேயே ஆண்டு 4 எட்டி நிற்கும் ஆகச் சிறந்த அறிஞர் சூழ்ந்த அவையில் என்னையும் ஏற்றி வைத்த அழகேசன் ஐயா உள்ளிட்ட அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். அவைக்கு மட்டும்தான் அவர் அழகேசன், அவரே எனக்கு அழகு ஈசன். அடியேன் துரும்பன ஞானக்கடலில் வீழ்த்தி விட்ட அன்பர் அவர். அன்பருக்கு மீண்டுமே எனது வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். எனக்கு நீண்ட நெடிய நாட்களாக இப்படி ஒருவர் என்னை தொடர்ந்து தொடர்பு கொண்டதே கிடையாது. ஒரு கூட்டத்தில் பேசணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் அவங்ககிட்ட மறுப்பு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் அவங்க ஒரு 2 முறை அழைச்சி பார்ப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு இந்த பாதை சரியாக வருமா, இதில் நம்ம சரியாக போய் அந்த இடத்துல வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற தயக்கம் இருக்கிற இடங்கள்ல துவக்கத்திலே தவிர்த்துருவேன். எனக்கு இங்கே பேசுறதுக்கு மிகப்பெரிய உண்மையை சொல்லணும்னா, எவ்வளவு கூட்டங்கள் பேசியிருந்தாலும் இந்த அவையில் பேசுவதற்கு ஒரு பயம் கலந்த, பக்தி கலந்த மரியாதையும் பயமும் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள் இங்கே பேசுறவங்க, அம்மா கிருத்திகா அம்மா இருக்கிற இடத்துல எல்லாம் நம்மெல்லாம் பேசி அவங்ககிட்ட ஒரு பாராட்டு வாங்கி, என்ன நம்ம நல்லா போயிட்டு இருந்த சபையை இப்படி ஒருத்தர் கொண்டாந்து, நகைச்சுவையாளரை கொண்டாந்து விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்களே. ஏன்னா இதுக்குன்னு ஒரு டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு மேன்மை இருக்கு இந்த அவைக்கு. அதுல எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே நேற்று என் மனைவி சொன்னாங்க, இப்படி எந்த கூட்டத்துக்குமே நீங்க இப்படி தயார் பண்ணது இல்லையா? ஒரு நாள் முழுவதும் நேற்று எங்கேயுமே போகல. நேற்று காலையில இருந்து உட்கார்ந்து என்ன மாதிரி துவங்குறது, இந்த துவக்க புள்ளியை எப்படி வைக்கிறது, இதுதான் எனக்கு இங்க துவக்க புள்ளி.
இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற பெரிய நீண்ட ஆலோசனையில அரை நாள் போயிடுச்சு. மதியம் வரைக்குமே எதுவுமே என்னால செய்ய முடியல. அதற்கப்புறம் அதான் எப்பொழுதுமே இறையாற்றல் நம்மை கையை பிடித்து அழைச்சி செய்யும் மகரிஷி போன்றவர்கள் நம்மோடு இருக்கும்போது, அவர்களோட ஆசி இருக்கும்போது எதுவையும் ஒரு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மதியத்துக்கு மேலதான் வந்தது. மதியத்துக்கு மேல நம்ம தலைப்பு ரொம்ப பெருமையா கொடுத்தாச்சு. 3000 திருமந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஐயா சொல்றாரு, எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க உங்களுக்கு கொடுக்குற நேரத்துல பேசிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்தது. ஏன்னா அந்த நூலை தொட்டு வாசிக்கும் பொழுது கிடந்த ஒரு 10 நாட்களா அதுக்குள்ள அப்படியே பட்டும் படாமலும் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சது, நம்ம இவ்வளவு நாள் இயங்கி இருக்கிறோம், எதோடு இயங்க வேண்டுமோ அதை விடுத்து வேறு ஒரு இடத்துல இயங்கிட்டு இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு உரைச்சது. எதை தொட்டிருக்க வேண்டும், இதுல எல்லாமே இருக்கு. வாழ்வியல் இருக்கு, குடும்ப எப்படி நடத்துறதுன்னு இருக்கு, ஒரு குழந்தை எப்படி வளர்த்துறதுக்கு, ஞானத்தோடு வாழ்வது எப்படி இருக்குன்னு இருக்கு, மேன்மையா தொழில் செய்யறது எப்படின்னு இருக்கு, எல்லாமே அடங்கி இருக்கிற இந்த திருமந்திரம் ஏன் நம்மால் வாசிக்கப்படவில்லை, நான் ஏன் அதை விலக்கி வச்சேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள அதையே மனதை ஒரு வகையில சமாதானப்படுத்திச்சு. அதற்கான வயது வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா நான் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த வயதை எட்டி பிடித்திருக்கிறோம், பேரன் எடுத்தாச்சு, இப்பதான் அது தொட வேண்டிய வயது வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சமாதானத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். எல்லா கூட்டங்களுமே எப்படியோ என்னை சிவன் ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஐயாட்ட பேசும்போது கூட சொன்னேன். ஏன்னா நான் அது ரோட்டரி சங்க கூட்டமா இருந்தாலும் சரி, பொது வெளிகளா இருந்தாலும் சரி, நான் தேவார பாடல்களோடு தான் துவங்குறது என்னுடைய இயல்பு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. இந்த பாடலை நான் குறைந்தபட்சம் ஒரு 1000த்திற்கு மேற்பட்ட மேடைகள்ல இதை பாடிதான் நான் என்னுடைய உரையை துவங்கியிருக்கேன். இதுல ஒரு மேன்மை அடங்கியிருக்கிறது இந்த பாடல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கும் நான் வணக்கத்தை சொல்லி துவங்கிடுவேன். என்னை பெற்றெடுத்த சிவக்கொழுந்து அப்பாவோட பெயர். அந்த ஈசனுக்கும் என்னை பெற்றோருக்கும் ஒரே வகையில வணக்கத்தை சொல்வதற்கு வசதியாக வாய்ப்பாக அமைந்த இந்த தேவார பாடலை நான் எங்கேயும் கைவிடுவதே இல்லை. அதுபோல இந்த நாளிலும் அந்த பாடலோடு துவங்குவதை என்னுடைய பாக்கியமாகவும் பெருமிதமாகவும் ஒரு அடையாளமாகவுமே நான் இந்த நேரத்தில் உங்கள் முன் வைக்கின்றேன். முதல்ல குழந்தை அப்படிங்கிற ஒரு குழந்தை வீட்டுல சுவத்துல சம்பந்தமே இல்லாத கூடெல்லாம் கிறுக்குவாங்க. அது போல தான் இந்த நாள்ல நான் திருமந்திரத்தை கையாள போகிறேன். அதற்கு முதல்ல உங்ககிட்ட எல்லாம் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா நான் தொட்டும் தொடாமலும் ஒவ்வொரு இடத்துல ஏதேனும் ஒரு புரிதல் இல்லாம கூட ஏதாவது சொல்லலாம். இருந்தாலும் அது சிறு குழந்தை சுவற்றில் கிறுக்கியதாக நினைத்து என்னை மன்னித்து அருள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்துல உங்ககிட்ட பதிவு செஞ்சுட்டு, இந்த திருமந்திரத்தின் மேன்மையை பேசுவதற்கு முன்பாக ஔவையார் கூறியிருக்காங்க ஒரு பாடல். தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர். இந்த பாடல் திருவள்ளுவர் தேவர் அவர்கள் இயற்றிய திருக்குறளும் திருநான்மறை எனப்படும் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களின் முடிவும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவர் பாடிய தேவார தமிழும் மாணிக்க வாசகர் பாடிய திருக்கோவையார் திருவாசகம் ஆகியவையும் திருமூலர் வாக்காகிய திருமந்திரத்தின் கூறும் கருத்துகள் அனைத்தையும் அது நூல்கள் இருக்கிற கருத்து இந்த ஒற்றை புத்தகத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திருமந்திரத்தின் மேன்மையாக இந்த ஒரு பாடல் சொல்லும். இந்த பாடலை வாசிச்சதுக்கு அப்புறமே இந்த புத்தகத்தின் மீதான, இது புத்தகம்னே சொல்ல முடியாது, இந்த மந்திரத்தின் மீதான மரியாதையும் பயமும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பக்தியும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. என்ன பேர் செய்தேன் இதை வாசிக்க அப்படிங்கிற ஒவ்வொரு பாடல்களையும் உள்ள போய் வாசிக்கும் பொழுது இவ்வளவு எளிமையாக இருக்கிறது, எத்தனையோ மேடைகளில் நம்ம பயன்படுத்தி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருந்தது. என் மீது எனக்கே ஒரு குற்ற உணர்வும் இருந்தது. இதை கைமேற்கொள்ளாமல் விட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தமும் இருந்தது. இருந்தாலும் வரும் நாட்களில் இதிலிருந்து நிறைய எடுத்தால வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிலும் எனக்கு கிடைச்சது. அந்த வகையில எனக்கு இயன்ற வகையில இந்த தலைப்பை கொடுத்துருக்குறோம். இந்த தலைப்புல ஏதேனும் ஒரு வித்தியாசமா பண்ணணும். ஏன்னா எதையாவது வித்தியாசமா பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்தில் நீடித்திருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அடையாளமும் கூட.
இப்ப திருமந்திரத்தை எல்லாரும் ஒரு பார்வையில பார்த்திருப்பாங்க. நான் ஒரு பார்வையில பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு அதற்குள்ள தலைப்பிற்குள் தலைப்பாக ஒரு தலைப்பை நானே உருவாக்கி கொண்டேன். அதற்கு முன்பாக இதை சொல்லக்கூடிய ஞானத்தை வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதற்கான பாடலும் இந்த திருமந்திரத்திலிருந்தே எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவையோர்கள், அதாவது ஆன்றோர்கள் சூழ்ந்துள்ள அவையில பேசுறதுக்கான ஞானத்தை எனக்கு வழங்க ஈசா அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடலாக, வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவான், ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. பாடல் 30ங்க. ஞானம் வேண்டி இறைவனை அழைத்தல். அந்த வகையில எனக்கு இந்த ஞானத்தை கொடு ஈசனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை உங்கள் முன்ன முதல் பாடலாக பாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வான்மழை எல்லோருக்குமே பொதுவாக பெய்யும், பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல எல்லோருக்கும் பொதுவாக மழை நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்த்து பொழிவதில்லை, எல்லோர் மீதும் பொழியும். நல்லோர் ஒருவர் ஊருக்குள்ளே உள்ளேறெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறது போல, யாரோ ஒருத்தர் நல்லது செஞ்சா கூட அந்த ஊர்ல இருக்க எல்லோருக்கும் மழை பொழிவது போல, நாம் ஈசனை தொழுதால் அந்த நன்மை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் கிடைக்குங்கிற மாதிரி நான் பொருள் எடுத்துக்கொள்கிறேன். இந்த இறைவன் அனைவர் மீதும் அருள் பொழிகிறார், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் சோம்பேறித்தனமாக அவரு கேட்டாலும் கேட்காட்டும் எப்படியா இருந்தாலும் என்னை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையோடு நாம் ஏன் தனியா வணங்கணும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் வணங்கினா கூட எல்லோருக்கும் பெய்யும் மழை போல எல்லோருக்குமே அருள் பாலிப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சிந்தனையோட கடந்து செல்பவர்கள் இருக்கின்ற சூழல்ல இறைவனை நாடி செல்ல அந்த நேரத்துல வேற ஏதாவது செய்யலாங்கிற சிந்தனையோட இருப்பாங்க நிறைய பேர். ஒரு கன்றானது தாய் பசுவை எப்படி பசிக்காக தன் பசி தீர்த்து கொள்ள தாய் பசுவை நோக்கி கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் இழுத்து கொண்டே இருக்குமோ, அதுபோல தாய் பசுவை நோக்கி செல்ல துடிக்கின்றதோ, அதுபோல ஞானத்தை வேண்டி நான் ஈசனை அடைந்து எனக்கு இப்படி ஒரு உரை தருவதற்கு ஒரு ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மன்றாடி இந்த முதல் பாடலில் அவரிடம் வழிபாடை செய்து கொள்கின்றேன். எப்போதும் கரம் பிடித்து நடைபயிலும் எனது குருவாகிய மகரிஷி ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வழித்துணையாக அழைத்துக் கொள்கின்றேன். இந்த இரண்டாவது பாடலாக நான் எடுத்துக்கொண்ட பாடல், இப்ப ஏறக்குறைய ஞானத்தை அழித்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு, ஞானம் அளித்தால் மட்டும் பத்தாது, இப்ப இந்த மேன்மையான சபையில எல்லோர் முன்னாலும் உரை நிகழ்த்தும் பொழுது எனக்கு இடையில ஏதும் இடையூறு வராமல் வழித்துணையாக வர வேண்டி அவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். அதற்கான ஒரு பாடலையும் திருமந்திரத்திலிருந்தே நான் எடுத்துக்கொள்கின்றேன். இணங்கி நின்றான் எங்கும் மாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே. இணங்கி நின்றவர்களுக்கு எல்லோரும் எங்குமாக எங்கு சென்றாலும் உடன் வந்து நிற்பார். அனைத்து உயிர்களுடனும் எங்குமே எதிலும் கலந்து இருப்பார். உலக வழக்கங்களுக்கு மாறுபட்டு நிற்கிறவர்கள் கூட தன்னுடைய கருணை பொழிபவராக இருக்கின்றார். இந்த உலகத்துல தொடக்கம் முடிவு எல்லாவற்றிற்குள்ளும் அவர் நிறைந்திருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். நம்ம சொல்லக்கூடிய அந்த இறைவன் இந்த வழித்துணையாக, இந்த உரை முழுவதும் எனக்கு வழித்துணையாக வர வேண்டுங்கிறதுக்காக பாடல் 28 வழித்துணை வேண்டி விண்ணப்பம், அதை வைத்து உங்களோடு உரை நிகழ்த்த துவங்குகிறேன். பெரும்பானை வணங்கி நிற்பவர்கள் வழியெல்லாம் நாம் செல்லும் வழியெல்லாம் அவர் வழித்துணையாக வரட்டுங்கிற அந்த வேண்டுகோளோடு, இப்போதுதான் நான் சொன்னேன் இல்லையா, தலைப்புக்குள் தலைப்பு அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் பிறந்தது. அது ஏன் ஒரு சிறு குழந்தை முதலாக பள்ளிக்கு செல்லும் பொழுது, ஏன்னா குழந்தைகளோடு பள்ளி நடத்துவோம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து அப்படியே பழகிட்டேன். குழந்தைகள் என்ன செய்வாங்க, என்ன கற்றுத்தருகிறோம் அவர்களுக்கு? 1 முதல் 10 வரை கற்றுத்தருகிறோம் எழுதுவதற்கு. அதில் ஆ முதல் அக்கு வரை கற்றுத்தருகிறோம். இப்ப எனக்கு தமிழ் தெரியும். இப்ப நான் 1 முதல் 10 வரை எழுதி பழகுகின்ற குழந்தையாக உங்களிடம் வலம் வர இருக்கின்றேன். இன்றைய தலைப்பாகவே நான் திருமந்திரத்திலிருந்து 1 முதல் 10 வரை அப்படிங்கிற அந்த தலைப்பை தான் நான் அதிலிருந்து தேர்ந்தெடுத்து தேடி 1 முதல் 10 வரை எங்கெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது திருமந்திரத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க இருக்கின்றேன்.
ஒன்று அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நான் எடுத்துக்கொண்ட பாடல், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லைனும் சிந்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்தும் மீனே. இந்த பாடல் 2104வது பாடல். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அரசியல்வாதிகள் சொல்லும் போதுதான் நம்ம காதுல விழுந்திருக்கு. இது எங்க இருந்து எடுத்தாட்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, கடவுளே இல்லைங்கிறவங்க கூட இங்க இருந்துதான் அந்த வரியை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது திருமந்திரத்தை வாசிக்கும் பொழுதுதான் எனக்குமே புரிந்தது. மனித குலமே ஒன்றுதான், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட ஜனரஞ்சகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் இந்த விஷயத்தை எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு யாருமே சொல்லல. இது அந்நாளிலே ஐயா சொல்லியிருக்காங்க, திருமூலர் ஐயா சொல்லியிருக்காங்க, மனித குலம் ஒன்றுதான், இதுல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை, பிறருக்கு நல்லது நினைத்தால் நமக்கு தீங்கில்லை, துணிந்து நாம் செல்ல வேறு வழி இல்லை. இப்படி சிந்திக்கிறவங்களுக்கு ஒரே வழி, ஒற்றை வழி, ஈசனை சரணடைந்து அவர் பாதம் பணிந்து வழி நடப்பதே ஒற்றை வழியாக இருக்கும். மனதால் ஈசனை நினைத்து சரணடைந்து நற்கதி அடைவதே ஒற்றை வழியாக இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ஒன்றே குலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டா தொண்டினாலேயே 63 அடியவர்களும் நாயன்மார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையால் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பல்வேறு ஜாதி மதம் சமயங்களை சேர்ந்திருந்தவர்களா இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் ஒற்றை பட்டமாகிய அந்த நாயன்மார் அப்படிங்கிற அந்த வாக்கியம், அந்த உயர்ந்த ஒரு மேல்நிலை எப்படி கிடைச்சது அப்படின்னா, அவர்களுடைய தொண்டு அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை தான் அவர்களை அந்த உயர்வான சிந்தனைக்கு அவர்களை ஆளாக்கிச்சு, அந்த உயர்வான பட்டத்தை பெறுவதற்கு ஆளாக்கியது. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது அவர்கள் அனைவரும் ஒரே குலம், நாயன்மார் அப்படிங்கிற அந்த குலத்தை சேர்ந்தவர்கள். பிறப்பால் கிடைப்பதல்ல அந்த குலம், இந்த குலப்பெருமை அப்படிங்கிறது நம்மளுடைய செயலால் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒன்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே நான் எடுத்துக்கொண்ட பாடல் 2104. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லைனும் செய்தத்து நன்றே நிலை பெற நீர் நினைந்துய்மினே. இந்த பாடல் எனக்கு உணர்த்தியது, சிவன் என்ற ஒற்றை வழியில பயணித்தால் முக்தி அடைவோங்கிற அந்த ஒரு உணர்வையும் நமக்கு வழங்கியது. பிறப்பால் கிடைப்பதல்ல அந்த குலம் அப்படிங்கிற அந்த பட்டம், நம்மளுடைய செய்கையாலும் நம்மளுடைய மேன்மையான தொண்டினாலும் தான் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் இந்த பாடலின் மூலமாக எடுத்துக்கொண்டேன். இப்ப ஒன்று நிறைவடைந்தது, 2 அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நான் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தேன். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவ தாரும் அறிகிலார், அன்பே சிவமாவ தாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த பாடல் 270வது பாடல். இப்ப 2 அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஏன் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அன்பு சிவம் அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்லுவாங்க, அறியாதவர்கள் இவை தனி வெவ்வேறு அப்படின்னு சொல்லுவாங்க, 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, அன்பு எங்க இருக்கோ அதுவே தான் சிவம் அப்படிங்கிறத தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க. அன்பே சிவமாவதாரும் ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிற அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது. இப்ப உணர்வு தான், அன்புங்கிறது ஒரு உணர்வு. சிவம் என்று அழைக்கப்படுகின்ற இறைவனும் வேறு வேறு, உணர்வு வேறு இறைவன் வேறு அப்படின்னு அறியாதவர்கள் சொல்லுவாங்க. ஆனாலும் உணர்விலிருந்து இறைவனை பிரிக்க முடியாது, இறைவனே உணர்வாக காட்சி தருகிறார் அப்படிங்கிறவங்க அறிந்தவர்கள் சொல்லுவாங்க. அதனால அன்பும் சிவமும் ஒன்றேதான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சிந்தனையும் இருக்க முடியாது. இது இருவேறு பொருள் அல்ல, ஒன்றாக இணைந்த அசையும் பொருள், அசையா பொருள் மற்றும் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் அந்த செலுத்தப்படுகின்ற எதிர்பார்ப்பில்லாத தூய்மையான அன்புதான் சிவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாசகத்தை நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். எதிர்பார்ப்பில்லாத தூய்மையான அன்பு அப்படின்னு சொல்றாங்க.
எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த உயிர்களின் மீது செலுத்துகின்ற அன்புதான் சிவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது உணர்வாகவும் சிவமாகவும் எப்படி பிரிக்க முடியும்? இந்த ஞானமே நமக்கு வந்து தூய்மையான அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது. இப்ப தூய்மையான அன்பு உள்ள இடத்தில் சிவம் உள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். இந்த பாடல் தான் 2 அப்படிங்கிற எண்ணுக்கு ஆதாரமாக விளக்க தருவதற்காக நான் எடுத்துக்கொண்ட பாடல் 270. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இது 2வது எண்ணுக்காக நான் எடுத்துக்கொண்ட பாடல். அடுத்து 3 அப்படிங்கிற அந்த எண்ணுக்காக ஒரு பாடலை தேடி எடுத்தேன். அந்த பாடல் உற்ற முப்பாலொன்று மாயாள் உதயமாம், மற்றைய 3 மாயோதயம் விந்து, பெற்றவள் நாதம் பறையிற் பிறத்தலால் துற்றபர சிவன் தொல்வினையாட்டிதே. ஈசனுடைய விளையாட்டாக சொல்கின்றார்கள். 3வது பாடல்ல மாயையாகிய சக்தியிலிருந்து 3 விதமான மாயை தோன்றுகின்றன. அது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை அப்படின்னு 3ம் மாயையாகிய சக்தியிலிருந்து தோன்றுவதாக சொல்கிறார்கள். ஈசனிடமிருந்து 3 தன்மைகள் தோன்றுகின்றது. அவை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3ம் இந்த சுத்த மாயையுடைய தொழிலாக கருதப்படுகிறது. இந்த மாயைகளை தாண்டியே ஒளியும் இருக்கின்றது. இவை 2ம் அசையும் சக்தியாகிய பறையிடமிருந்து பிறப்பதால் இவை அனைத்தும் அசையாத சக்தியாகிய பரம்பொருள் சதாசிவமூர்த்தியின் திருவிளையாடலே ஆகும் அப்படின்னு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து எனக்கு ஒரு சிந்தனை கூட வந்தது. இப்ப பறையிடமிருந்து பரம்பொருள் இவங்க இணைந்து உருவாதான் இது ஒரு திருவிளையாடலாக சொல்லப்படுகிறது. இந்த பறை அப்படிங்கிற இந்த வார்த்தை, இதுல இருந்துதான் பரம்பரை அப்படிங்கிற வார்த்தை தோன்றி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எனக்கு வந்தது. ஏன்னா பறையிலிருந்து பிறப்பதால் இவை அனைத்தும் அசையாத சக்தியாகிய பரம்பொருள் சதாசிவமூர்த்தியின் திருவிளையாடல்னு சொல்றாங்க. இந்த வாசம் கூட பரம்பரை அப்படிங்கிற அந்த வாசகம் கூட தொன்று தொட்டு வருகின்ற நம்மளுடைய தொடர் பிறப்புகளை குறிக்குமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வியும் பிறந்தது. அது குறித்து பின்னால விளக்கம் எனக்கு வழங்குங்க. இப்ப இந்த 3வது பாடலை மீண்டுமே ஒரு முறை வாசிச்சிடுறேன். உற்ற முப்பாலொன்று மாயால் உதயமாம், மற்றைய 3 மாயோதயம் விந்து, பெற்றவள் நாதம் பறையிற் பிறந்தலால் துற்றபர சிவன் தொல்விளையாட்டிதே அப்படிங்கிற இந்த 399வது பாடலை 3 என்ற எண்ணிற்காக நான் எடுத்துக்கொண்டேன். இப்ப 4 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கான பாடலாக பாடல் 1704. 4 மிரு 3 மீரைந்து மீறாரும், கோளின் மேல் நின்ற குறிகள் 16, மூலங்கண்டாங்கே முடிந்த முதலிரண்டுங்கால கண்டானடி காணாலுமாமே. இப்ப 4 இதழ்கள் கொண்ட மூலாதாரம், இந்த சக்கரங்களை பத்தி இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அது 4 அப்படிங்கிற துவங்குறதுனால இந்த 4க்கு அடையாளமாக இந்த பாடலை நான் எடுத்துக்கொண்டேன். 4 இதழ்கள் கொண்ட மூலாதாரமும், 6 இதழ்கள் கொண்ட சுவாதிஷ்டானமும், 10 இதழ்கள் கொண்ட மணிப்பூரகமும், 12 இதழ்களை கொண்ட அநாகதமும், சுழுமுனை நாடியின் மீது நிற்கின்ற இந்த சக்கரங்களின் குறிகளோடு இந்த 7 சக்கரங்களை சொல்றாங்க. இந்த சக்கரங்களின் குறிகளோடு 16 இதழ்கள் கொண்ட விசுத்தி. இதை தாண்டி இறைவன் திருவடிகளை காண புருவ மத்தியில நம்மளுடைய சிந்தனையை சுருக்கினால் இறைவன் காட்சி அளிப்பார்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக மனவளக்கலை மன்றத்துல போதிக்கின்ற ஒரு பாடலாக கூட இது இருக்கின்றது. இப்ப மூலாதாரத்திற்கான இதழ்கள் 4, சுவாதிட்டத்திற்கு 6 இதழ்கள், மணிப்பூரக சக்கரத்திற்கு 10 இதழ்கள், அநாகத சக்கரத்திற்கு 12 இதழ்கள். இது எல்லாம் சேர்ந்து புருவ மத்தியில ஆக்ன சக்கரத்துல ஆக்னே அப்படிங்கிற சொல்லக்கூடிய 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஆக்னை புள்ளியில இந்த
நம்மளுடைய எண்ணத்தை சுருக்கும் பொழுது முக்காலம் உணர்ந்த இறைவனை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. மீண்டுமே இந்த பாடலை வாசிக்கின்றேன். 4 இரு 3 மீரைந்து மீறாரும் கோளின் மேல் நின்ற குறிகள் 16 மூலங்கண்டாங்கே முடிந்த முதல் 2 காலம் கண்டானடி காணலும் ஆமே. இந்த 1704வது பாடலை 4 என்ற எண்ணிற்கான எடுத்துக்கொண்டேன். இப்ப அடுத்து 5 என்ற எண்ணிற்கான பாடலாக 188வது பாடல். ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சையதன் காவல் விட்டாரே. இந்த பாடலை ரொம்ப ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த ஐவர்க்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருவதால் ஐவரும் அச்சையதன் காவல் விட்டாரே. ரொம்ப நீண்ட நெடிய நேரம் சிந்திக்க வச்சது இந்த பாடல். 5 நபர்களுக்கு ஒரு நிலம் சொந்தமாக இருந்தது. அதுல விளைச்சல் ரொம்ப அழகா பயிர்கள் விளைந்து கிடந்தது. 5 நபர்களும் இந்த நிலத்தையும் விளைச்சலையும் ரொம்ப கவனமாக கெடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த 5 பேரோட தலைவனாக விளங்குபவர் அவர்களெல்லாம் உடனே திரும்பி வரும்படி அழைச்சாரு. உடனே அந்த பயிர்களையும் அந்த விளை நிலத்தையும் அப்படியே போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே கவனம் இல்லாத அப்படியே விட்டுட்டு போனதை கவனிப்பார் என்று அந்த பயிரும் அந்த நிலமும் கெட்டு போனது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட சுருக்கமான விளக்கமாக இருக்குது. இதுல ஐவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல 5 புலன்கள், நம்ம உடலை இயக்குகின்ற 5 புலன்களை குறிப்பிடுகிறது. நிலம் அப்படின்னு குறிப்பிடப்படுவது இந்த உயிர் வாழும் உடலை குறிக்கிறது. இந்த உடல் எப்படி இயங்குது அப்படின்னா 5 புலன்களால இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அந்த 5 புலன்களும் செயலோடு இருக்கும் பொழுது அந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைவன் அந்த 5 பேருக்கான தலைவன் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த தலைவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மை பிறப்பித்த ஈசன் அழைக்கிறார். ஈசனை அழைக்கும் பொழுது மறுப்பு சொல்ல முடியாது. அப்படியே போட்ட வாக்குல விட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அந்த பயிரையும் நிலத்தையும் அதே வாயில அப்படியே விட்டுட்டு போறாங்க. அதனால அந்த பயிர் பால்படுது. அதாவது உடலை விட்டு நீங்குமாறு ஈசன் கட்டளையிட்டவுடன் அந்த உயிர் பிரிந்து செல்லும் போது அதுவரை அசைந்து கொண்டிருந்த உடலானது வீழ்ந்து கெட்டு போகிறது. எப்போது பிறப்பு வினையின் காலம் முடிகிறதோ அப்போது இறைவன் அழைப்பு வரும் பொழுது அந்த 5 புலன்களும் உடலை விட்டு நீங்கி சென்று விடும். அதுதான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமே அந்த பாடலை வாசிக்கின்றேன். ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருவதால் வருதலால் ஐவரும் அச்சையதன் காவல் விட்டாரே. ஓலை வந்ததால அந்த காவலை விட்டு சென்று விட்டார்கள். உடலை விட்டு உயிர் பிரிந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப மேன்மையாக, இப்படி ஒரு ஊமையை நான் இதுவரை கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊமையாக இருக்கிறது இந்த பாடலை. 188வது பாடலை 5 அப்படிங்கிற எண்ணுக்காக நான் எடுத்துக்கொண்டேன். இப்ப அடுத்து எண்ணாகிய 6 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கான பாடலாக பாடல் 1705. ஈராறு நாதத்தில் ஈரட்டாம் அந்தத்தில் மேதாதிநாதாந்த மீதாம் பராசக்தி போதாலயர்ந்த விகாரந்தனில் போத மேதாரிவாதார மீதான உண்மையே. இது கொஞ்சம் எனக்கு புரிதல் இல்லாத ஒரு பாடலா இருந்தது. இருந்தாலும் 6 அப்படிங்கிற அந்த எண்ணில் வயப்பட்டதால இந்த பாடல் எடுத்தேன். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது இதுல 12 சூரிய கலைகள் 12, சந்திர கலைகள் 16 அப்படிங்கிறது இந்த மனவளக்கலை பாடல்கள்ல படிச்சிருக்கோம். இது இன்னும் கூடுதலாக இதுல இருந்து விளக்கம் கிடைத்தது. சூரிய கலைகளாகிய 12 சூரிய கலைகளையும் ஓசை மையத்திலும் 16 சந்திர கலைகளை அனைத்துமே ஒடுங்கும் மையத்திலும் தலை உச்சியில அனைத்துக்கும் முதலாகவும் ஓசையின் எல்லையாகவும் இருக்கின்ற தளத்தின் மீது வீற்றிருப்பது அசையும் சக்தியாகிய பரம்பொருள் அப்படிங்கிற இந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க.
அங்கே இப்படி அசீம் சக்தியாக பரம்பொருள் வீற்றிருக்கின்ற இடத்துல அறிவு வடிவாக இருக்கின்ற இறைசக்தி ஆலயமான உடலுக்குள்ளே இறைசக்தியோடு ஆன்மாவுக்குள் ஞானமாகவும் அக்னியாகவும் நிறைந்து உடலுக்குள் இருக்கின்ற 6 ஆதாரங்களையும் இறைசக்தியே இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சூரிய கலைகள் 12, சந்திர கலைகள் 16 இவை அனைத்தும் உச்சியில தலை உச்சியில அனைத்துக்கும் முதலாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தளத்தின் மீது வீற்றிருப்பது அசையும் சக்தியாகிய பரம்பொருள் சொல்றாங்க. அங்கே அறிவு வடிவாக இருக்கின்ற இறைசக்தி ஆலயமான இந்த உடல் வந்து ஆலயமாகவும் அந்த தலையின் மீது உச்சியில் வீற்றிருக்கின்ற பரம்பொருளே இறையாகவும் கருதி இந்த இறைசக்தியோடு ஆன்மாவுக்குள் ஞானமாகவும் அக்னியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இதுதான் உண்மையே மேதாரி வாதார மீதான உண்மையே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறாங்க. அப்ப இந்த உடல் வந்து ஆலயமாகவும் அதை இயக்குகின்ற இறைவன் தலை உச்சியிலிருந்து இந்த உடலை இயக்குவராகவும் இதற்குள்ள இருக்கின்ற ஞானம் அக்னி உடல் வெப்பமும் ஞானமும் இறைவனே இதை இயக்குகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்காக இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன். அடுத்து 7 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கான பாடல். ஒருவனுமே உலகேலும் படைத்தான், ஒருவனுமே உலகேலும் அழித்தான், ஒருவனுமே உலகேலும் துடைத்தான், ஒருவனுமே உடலோடு உயிர்தானே. ஒருவனுமே உலகேலுமே படைத்தான், ஒருவனுமே உலகேலும் அழித்தான், ஒருவனுமே உலகேலும் துடைத்தான், ஒருவனுமே உடலோடு உயிர்தானே அப்படிங்கிற ரொம்ப எளிமையான ஒரு பாடல். 7 அப்படிங்கிறதுக்கு ஆதாரணமாக இந்த பாடலை நான் எடுத்துக்கொண்டேன். 7 ஒருவனுமே உலகேலும் படைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நமக்கு புரியும். இந்த 7 உலகளையும் படைத்தவர் வந்து பிரம்மா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவனுமே உலகேலும் அழித்தான். இந்த காக்கின்ற திருமால் அப்படிங்கிறவர் இந்த 7 உலகத்தையும் காப்பவராக இருக்கின்றார். ஒருவனுமே உலகேலும் துடைத்தான் அப்படிங்கிறது, இந்த இடத்துல துடைத்தல் அப்படிங்கிறது அழித்தலை குறிக்கிறது. 7 உலகையும் அழிக்கின்ற சிவபெருமானாகவும் இருப்பவர் ஒருவனுமே உடலோடு உயிர்தானே. இருப்பவர் இறைவன் ஒருவனே. இந்த 3 பணிகளை செய்பவர் வெவ்வேறு நபர்களாக நாம் கருதினாலும் கூட வந்து உடலோடு உயிர் இருப்பது போல இவங்கள் அனைவருமே வந்து ஒருவர் தான் அப்படிங்கிற சதாசிவமூர்த்தியாகிய ஒவ்வொரு உடலோடும் உயிரோடும் காத்திருப்பதும் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடல் எண் வந்து 404வது பாடலை 7 அப்படிங்கிற அந்த எண்ணுக்காக நான் எடுத்து கையாண்டேன். இப்ப அடுத்து 8 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கான ஒரு பாடல் எண் 987. 987 8 வரையின் மேல் 8 வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில் வட்டத்திலே அறை 48 இட்டு சிட்ட 5 எழுத்து செவிக்கும் சக்கரமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வருது. 8 வரையின் மேல் 8 வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுந்தொற்றில் வட்டத்திலே அறை 48 இட்டு சிட்ட 5 எழுத்து செவி சக்கரமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 8 வரையின் மேல் 8 வரை கீறி அப்படின்னா ஒரு நேர்கோடாக 8 கோடுகளை வரைஞ்சிக்கிட்டு அதுல மேல் 8 வரை கீறினா குறுக்காக 8 கோடுகளை வரைஞ்சோம்னா இதற்குள்ள 48 கட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இடமிருந்து வலமாக 8 கோடுகள், மேலிருந்து கீழாக 8 கோடுகள் வரையும் போது அதற்குள் 48 கட்டங்கள் கிடைக்கும் சொல்றாங்க. இதுல நடு மையத்தில் இருக்கின்ற நடுவில் உள்ள கட்டத்துல ஓம் என்ற எழுத்தை எழுதிட்டு அதை சுற்றியுள்ள கட்டங்கள் அனைத்திலும் சிவாய நம எனும் எழுத்தை மாற்றி மாற்றி அமைத்தால் வரும் சக்கரமே வணங்க உகந்த சக்கரமாக இது திருவம்பல சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது ஒரு மேன்மையான குரலாக இருக்கிறது. நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒரு சக்கரத்தை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிற அந்த வழியையும் இந்த பாடல் காட்டுகின்றது. 987வது பாடலாக 8 வரையின் மேல் 8 வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றின் வட்டத்திலே அறை 48 இட்டு சிட்ட 5 எழுத்து செவி சக்கரமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் 8 அடையாளமாக நான் எடுத்து கையாண்டேன். அடுத்து 9 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கான பாடலாக ஒத்த 9 வாயுவும் ஒத்த 9 மிக்க தனஞ்சயன்
ஒத்த இவ்வொன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே அப்படிங்கிற இந்த 653வது பாடல். ஒத்த இவ்வொன்பது வாயு 9 அப்படிங்கிறது நம்ம அறிவோம். அந்த 9 வாயுக்கள் என்ன அப்படின்னா பிராணன், அபானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், உதானன் அப்படிங்கிற இந்த 9 வாயுக்களும் ஒத்த இவ்வொன்பது வாயுவும் ஒத்த இவ்வொன்பதின் மிக்க தனஞ்சயன் அப்படிங்கிறாங்க. இப்ப வாயுக்கள் 9 இருப்பது போல நாடிகள் 9 இருக்கு. இடகலை, பிங்கலை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு என்பது 9 நாடிகளின் பெயர்களாகும். இந்த 9 நாடிகள் இடகலை, பிங்கலை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு. இந்த 9 நாடிகள்ல 9 வாயுகளும் அதிகமாகவோ குறையாமோ இருந்தா 10வது நாடியான சுழுமுனை வழியே 10வது வாயுவான தனஞ்சயன் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபட்டு இருக்கும் வரை உயிர் பிரியாது அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் விளக்காகும். இந்த ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. இந்த 9 வாயுக்களும் 9 நாடிகளின் வழியாக 10வது நாடியாக அந்த தனஞ்சயன் அப்படிங்கிற அந்த வாயுவின் வழியாக சுழுமுனை வழியே 10வது வாயுவான தனஞ்சயன் உடலோடு உயிரோடு ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது உயிர் பிரியாது, உடல் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருக்கின்றது. இந்த 653வது பாடல் ஒத்த 9 வாயுவும் ஒத்தன ஒத்த 9 மிக்க தனஞ்சயன் ஒத்த 9 ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே. அவை இருக்கும் வரை இந்த உயிர் இருந்து கொண்டே இருக்கும், இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வரை இந்த உயிர் பிரியாது, உயிர் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்குங்கிறதா இந்த பாடலின் புரிதலாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். 10வது பாடலாக பாடல் 556, இது 10 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கான பாடலாக திருமந்திரத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈரைந்து நியமத்த நாமே. ஈரைந்து அப்படிங்கிறது தான் 10க்கான ஒரு எண்ணாக எடுத்திருக்கேன். ஈரைந்து நியமத்த நாமே. தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றவை காமம் களவு கொலையென காண்பவை நேமியீரைந்து நியமத்த நாமே. 10 பண்புகள் சொல்றாங்க. இந்த 10 பண்புகளை கடைபிடித்தால் ரொம்ப அழகா நியமத்தின் வழிபடி வாழ்பவர்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டோம்னா 10 கீழ்கண்ட அந்த 10 பண்புகளை யார் கடைபிடிக்கிறார்களோ யார் கையாளுகிறார்களோ இவர்கள் தான் நியமத்தின் வழியின்படி வாழ்பவர்களா சொல்றாங்க. அந்த 10 பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, தூய்மையாக இருத்தல் 1, இறை உணர்வோடு இருத்தல் அப்படிங்கிறது 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக உணவை அளவாக எடுத்துக்கொள்வது. இப்ப இதுக்கும் தூய்மையாக இருக்கிறது இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா இறை உணர்வோடு இருத்தல் அப்படிங்கலாம் கூட ஏற்றுக்கலாம். இந்த உணவை அளவோடு எடுத்தல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நியம வாழ்வு வாழ்வதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். யார் ரொம்ப அளவா உணவு எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களோட சிந்தனை தான் பெருக்கமடைங்கிறாங்க. ஏன்னா அதீத உணவு எடுப்பவர்களோட உடல் சோர்வடையும், எப்போதும் அந்த உறங்கும் தன்மையோடு இருப்பாங்க, மூளை சிந்திக்கும் திறனாற்று குறைந்து காணப்படும். உணவை மிக்காமல் எடுக்க வேண்டும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க. அரை பங்கு உணவும் 1/4 பங்கு நீரும் மீதமுள்ள 1/4 பகுதியை செரிமானத்திற்காக விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அரை பங்கு உணவை எடுத்துக்கொண்டு அதோட 1/4 பங்கு நீரை சேர்த்து அளவான உணவு எடுத்தலே ஆன்மீகத்திற்கான வழியாகும், உங்கள் மூளை சிந்தனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையுங்கிறத இதுல மீண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் அளவான உணவு எடுத்தல். 4 பொறுமையோடு இருத்தல். 5வது பண்பாக நேர்மையுடன் இருத்தல். 6வது பண்பாக பொய் பேசாது சத்தியம் காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. காமத்தை எண்ணாதிருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் 6வது பொய் பேசாதிருத்தல். 7வது சத்தியம் காப்பாற்றுதல். காமத்தை எண்ணாதிருத்தல், களவு எண்ணாதிருத்தல், கொலை போன்ற கொடிய செயல்களை சிந்தனையிலும் செய்யாதிருத்தல் அப்படிங்கிற இந்த 10 விஷயங்களை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ
இந்த 10 பண்பு உடையவர்களே நியமத்தின் வழிபடி வாழ்பவராக மந்திரம் சொல்கின்றது. பாடல் எண் 556. தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றிவை காமம் களவு கொலையென காண்பவை நேமியிரைந்து நியமத்த நாமே. தூய்மையாக இருத்தல், அருளோடும் ஊன் சுருக்கம் அப்படிங்கிறது தான் உணவு, அளவான உணவு அப்படின்னு சொல்றாங்க. பொறை அப்படிங்கிறது பொறுமையோடு இருத்தல், செவ்வைங்கிறது நேர்மையோடு இருத்தல், வாய்மை நிலைமை வளர்த்தலை. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா புரியக்கூடிய வரிகள் தான். காமம் களவு கொலையென காண்பவை, இதெல்லாம் சிந்தனைகளை கூட சிந்திக்காமல் இருத்தலே நியமத்தின் வழிபடி வாழ்வராக அந்த அடையாளங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த வகையில 1 முதல் 10 அப்படிங்கிற அந்த எண்ணிற்கான பாடல்களாக இந்த மந்திரத்திலிருந்து இன்று நான் இன்று நடைபயிலும் குழந்தையாகத்தான் இந்த தளத்துக்கு வந்திருக்கின்றேன். அதனால இதுக்குள்ள ஏதேனும் நான் சொல்ல வந்த கருத்துக்களை தடம் பிறண்டோ அல்லது பொருள் மாறியோ கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்க தாராளமா என்னை திருத்தலாம், அல்லது முதுகிலும் தட்டலாம் தலையிலும் கொட்டலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்பையும் இந்த நேரத்தில் வழங்குறேன். இந்த ஒரு சிறு முயற்சிக்கு, சிறு வாய்ப்புக்கு, என்னை மெருகேற்றிக் கொள்வதற்கு, என்னை அடுத்த நிலை உயரத்தை அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து இந்த அவைக்கு மீண்டுமே எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அயராது என்னை பின்தொடர்ந்து என்னை இந்த நாள் சிறு உரையை வழங்குவதற்கு வாய்ப்பாக வழங்கிய ஐயா அழகேசன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் தனித்துவத்தோடு அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஏதேனும் என்னுடைய உரையில நீங்கள் எடுத்து கூற இருந்தால் தாராளமாக கூறலாம் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளோடு நிறைவு செய்கின்றேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. அதாவது நம்மள்ட சொல்லிட்ட மாதிரி அப்பளம் மாதிரி நொறுக்கி பாயசத்தை ஊற்றி சுவையோடு கொடுத்துட்டீங்க. பாடல் இனிமையான பாடல், வித்தியாசமான அணுகுமுறை, 1 முதல் 10 வரை அப்படின்னு அதுலேயும் உங்களுடைய வித்தியாசமான பார்வையை காமிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தா எனக்கு என்ன தோணுது, ஏன்னா 3000 பாடல்களையும் அலசி அதில் முக்கியமானதெல்லாம் தேடி, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பல்தகை வித்தகர், பல்வேறு துறைகள் தொடர்புடையவர். உங்களுடைய பணி எங்களுக்கு தேவை. எப்படி ஒரு சினிமா உலகில் சிவாஜி நடிப்புக்கு ஒரு பெரிய இதாக இருந்தாரோ, அது மாதிரி திருமந்திரத்தை மக்களுக்கு சென்றடைவதற்கு உங்களை மாதிரி கலவையாக வேணும். ஆனால் ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்கள் தான் சரியான நபர்னே மனசில் பட்டது. அதனால் சிரிப்புக்கு வேந்தர், கரூருக்கு சொந்தக்காரர். அதனால் திருமந்திரத்தை அதிகமாக எளிமையாக்கி உங்களால் முடியும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃப்ரூட் சாலட்டாக கொடுக்கும்போது அன்போடு கேட்டு, இத்தகைய வாய்ப்புக்காக ஒரு பாவம் காலைல ஏஞ்சி பயபக்தியாக உண்மையிலே அந்த ஒரு ஈர்ப்பு வந்துச்சு அவருக்கு. இப்போ பேசும்போதே சொன்னாருங்க. அதனால் சிவன் பால் அவருக்கு ஈர்ப்பு வந்துடுச்சு. அத்தகைய ஒரு ஈர்ப்பு இருந்ததால தான் என் மூலமாக அவருக்கு அந்த அழைப்பு விடுத்ததாக திருமூலர் நினைக்கின்றேன். ரொம்ப ஒரு அருமையான நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆற்றலிலும் பாருங்க, இது வரைக்கும் எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருந்தா கூட அவங்க அம்மையாரே கேட்குற அளவுக்கு தன்னுடைய ஈடுபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார். அதனால திருமந்திரத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றது. போன்றவர்கள்லாம் மக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்றத தளத்தின் மூலமாக வேண்டுகோளை வைத்து மிக அருமையான ஒரு பாடலோடு அனைத்தையும் விளக்குவீர்கள். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. பொதுவா சிறப்பு விருந்தினர்கள் தங்களை பற்றியும் தாங்கள் அறிந்தவைகள் பற்றியும் சொல்லுவாங்க. நீங்க செல்லும் இடத்திற்கு சென்ற இடத்திற்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்களுடைய வெற்றிகளை பெற்று வருகிறது என்பது புரிகிறது. திருமந்திரம் குறித்த வகுப்புக்கு அதை பற்றியே பேசி நீங்களை வரவேற்கிறேன். நன்றி. கிருத்திகாமா, உங்கள் பார்வை. வணக்கம்.
பாஸ்கரன் ஐயாவோட உரை வந்து ஒரு வித்தியாசமான பார்வையை தந்தது. அதுல வந்து எவ்வளோ, அதாவது எல்லா அவர் முதல்ல சொல்றாரு, நான் திருமந்திரம் வாசிச்சதில்ல அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து எவ்வளவு அழகா ஒரு ஒரு பருந்து பார்வையில எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அவருடைய ஒரு முனைப்பு, அந்த ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு தீவிரத்தன்மை வந்து நல்லா தெரியுது. அப்போ நீங்க மாத்திரம் இன்னும் முழுசா வாசிச்சு இன்னும் ஆழ்ந்து போனீங்கன்னா உங்களை அள்ளி எடுத்துக்கொள்ள சித்தர் பெருமான் காத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பா இருக்கு. நிறைய மேடைகள்ல பேசக்கூடியவங்க அப்படின்னு அழகேசனையா சொல்றாரு. அப்போ அப்படின்னா இன்னும் திருமந்திரம் உங்கள் குரலில் இன்னும் அநேகம் பேரை சென்றடைய வேண்டும். ஏன்னா அதற்குண்டான ஒரு கருவியாக கூட, அதற்குண்டான ஒரு துவக்கமா கூட இந்த நாள் அமைஞ்சிருக்கலாம் தோணுது. ஏன்னா திருமூலர் தனக்கானவர்களை அவரே தேர்ந்தெடுத்தார். அப்ப அதற்குண்டான துவக்கம் இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எல்லா வயசுலயும் திருமந்திரத்தை தொடலாம். எந்த வயசுல தொட்டாலும் நம்மளால அந்த திருமந்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு உயர் புரிதலை ஒரு ஒரு வாசிப்புல உங்களால அடைய முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு தொடரலாம் இந்த திருமந்திரத்தை. உங்களுடைய பிறவிதோறும் அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுல ஒரு ஒரு இடையில ஒரு கேப் இருந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீங்க விட்ட இடத்துல இருந்து தோங்குகிறீர்கள். அதுதான் ஞான பாதையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய திருமந்திர துவக்கம் இனியும் தொடர, இன்னும் அது உங்க குரல்ல இன்னும் நிறைய பேருக்கு சென்றடையும். நாம் அதற்கான கருவியாக அமைவோம் அப்படிங்கிறதுதான். அதற்குண்டான எல்லா தகுதியும் அதற்குண்டான எல்லா வளமையும் உங்களுக்கு இருக்கு. சோ திருமூலர் உங்களை தன்னுடைய கருவியாக ஆக்கி கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொள்ளுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிச்சப்படி இங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு தயங்கவே வேண்டாம். எல்லாருமே மாணவர்கள் தான். இன்னைக்கும் எத்தனை தடவை வாசிச்சாலும் திருமந்திரத்துல அன்னைக்கு பேசும்போது புதுசா ஒரு விஷயம் தோணும். அதான் திருமந்திரத்தினுடைய சிறப்பு. அதனால இங்க எல்லாரும் மாணவர்கள் தான், தினமும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தினமும் நாம் வந்து புதிய புதிய விஷயங்களை திருமூலர் நமக்கு கற்று தந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு அவங்க பெரியவங்க எங்க பெரியவங்கன்னு யாரையும் தள்ளி வச்சுக்காதீங்க. நாங்க எல்லாரும் அவங்களோட சேர்ந்து கற்றுக்கிறோம். அதான் உண்மை. ஒரு அற்புதமான மனிதரை, அற்புதமான ஒரு பேச்சாளரை, ஒரு ஒரு நல்ல பாத்திரத்தை நமக்கு அறிமுகம் செய்த இந்த சபைக்கு நன்றி கூறி, அழகேசன் ஐயாக்கும் நன்றி. வாழ்க, இன்னும் மேலும் மேலும் திருமந்திரத்தில் ஆழ்க என்று சொல்லி என்னுடைய பகிர்தலை நன்றிங்கம்மா. வாருங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். விந்தியாம்மா இருக்கீங்களா? கீழ்த்தளத்தில் இருக்கும் அன்பர்கள் வசதிப்பட்டால் மேலே வந்து தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். உங்களுடைய பௌலமணி அம்மாவெல்லாம் நீண்ட காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இந்த திருமந்திரம் வகுப்புக்கு வந்து கலந்துக்கிறதே எனக்கு பெரிய ஒரு வரமா இருக்கு. கடவுளா எழுத்து கொண்டாந்து விட்டது மாதிரி இருக்குது. நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு உங்களை மாதிரி பேசுறதுக்கு வராது எனக்கு. இன்னைக்கு பாஸ்கர் ஐயா வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் பேசுனது வந்து எனக்கு ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வந்துச்சு. இந்த சினிமாவில் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் சிம்மனை பற்றி பாட சொல்லுவாங்க. 1ஆனவன் 1 வெளி 2ஆனவன்ற மாதிரி அந்த ஞாபகம் தான் வந்தது. இவர் சொன்னது 1 10 வரைக்கும் பேசுனது. அதாவது விளக்க எந்த இது வந்தாலும் அவர் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா எந்த விஷயத்தையும் வந்து அப்படியே மனசுல பதியிற மாதிரி சொல்லிடுவாரு. புரியாத மாதிரியே இருக்காது அவர் பேசுறது. அவரு சொன்னாரு, நான் புதுசா அப்பதான் கத்துக்கிட்டு புதுசா பேச வர்ற மாதிரி
பேசினாரு. அது மாதிரி தான் எனக்கும் அது மாதிரி தான். நானும் வந்து தேங்கி தான் பேசுவேன். ரொம்ப பேச மாட்டேன். பாஸ்கர் ஐயா பேசினதுக்கு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு தான் வந்தேன். நன்றிகள் சார். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. கோமாக்குடிய மாதிரி தினமும் தளத்துக்கு வருகை வருகின்ற ஒரு அம்மையார். உண்மையிலே அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்குகின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரேனும் தங்கள் கருத்துக்கு பதிவு இருந்தால் மேல வருகை தரலாம். பாஸ்கரன் ஐயா, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு எடுத்துக்கிறீங்களா? மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நன்றி தான் சொல்லணும். எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். உண்மையிலேயே அம்மா சொன்னது போல ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இது குறித்து நிறைய சிந்திக்க துவங்கியிருக்கோம். எடுத்தாள துவங்குகிறோம். இதுல இருந்து நிறைய பாடல்களை மேடைகளுக்கு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த நாளில் உணர்ந்திருக்கிறோம். அதற்கான துவக்க புள்ளியாக கூட இந்த நாள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. பாருங்க ஐயா, கோமாக்குடி ஐயா, வணக்கம். நன்றிங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க. பாஸ்கரன் ஐயாவை வந்து நான் ஒரு பல்வேறு தளங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. ஆனால் வந்து திருமந்திரமும் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அதில் இந்த மகேந்திரன் ஐயா தான் அந்த மாதிரி வந்து அனைத்து தளங்களும் வந்து போவாங்க, மற்ற யாரும் வந்து பேசுகிறவங்க இந்த தளத்துக்கு வந்து வரமாட்டுறாங்க அப்படின்ற வருத்தம் இருந்துச்சு. அம்மா சொல்கிற மாதிரி வந்து பாஸ்கரன் ஐயாவுக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் வர்றாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுதுங்க. நன்றிங்க. நன்றி. பாருங்க அரங்கோ ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். பாஸ்கர் ஐயாவோட உரை கேட்டேன், மிக்க மகிழ்ச்சி. திருமூலர் ஆரம்பிக்கும் போதே 1 முதல் 8ன்னு முதல் பாட்டிலேயே எழுத்தெண் கருத்துக்களை வந்து 1, 2ன்னு எடுத்து வைக்கிறாரு. அதுபோல ஐயாவும் பாடல்களை 1 முதல் 10 வரை எடுத்து ரொம்ப அழகான ஒரு மாலையாக கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க 10 நாளைக்கு மேல மெனக்கட்டேன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து திருவருள். இது போல புதிய பார்வை, பல ஆழமான பார்வையும் கூட. நன்றி. அவங்க மேலும் இதை எடுத்து சொல்வேன்னு சொன்னாங்க. வயதெல்லாம் இதுல ஒரு இளமையானவங்க தான் எல்லாருமே. இந்த விஷயத்துல திருமூலரை பொறுத்த வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் மாணவர்கள். நீங்க மேன்மேலும் நீங்க வந்து இதுல ஆழ்ந்து எங்களுக்கு அந்த முத்துக்களை எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. சிறப்பான ஒரு நாள், சிறப்பான விருந்தினர், சிறப்பான கருத்து எல்லாமே சிறப்பா இருந்தது. செம்பொருள் சிறப்பு என்பது போல சிறப்பாகவே அனைத்தும் நிகழ்ந்தது. நன்றி, நன்றி. அவர் அழைத்து வந்த ரத்ன ஐயாவுக்கும் மிகவும் நன்றி. உங்களுடைய விடாமுயற்சிக்கு இது வந்து ஒரு பலன் எடுத்துக்கிறோம். நாங்க வந்து அதையும் நாங்களும் ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிறோம். எப்படி ஒருத்தரை வந்து விடாம கூட்டிட்டு வர முடியும் அப்படின்றதுக்கும் இது ஒரு உதாரணம். நன்றி ஐயா, நன்றி. அரங்கோய் அவர்கள் கூட நீண்ட நாள் கூட தளத்தில் விசிட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றோம். கரூரார் கூட சித்தர் பெருமான் கரூரில் இருக்கின்றார். அவருடைய ஆசைகள் கூட அவருக்கு இருக்கும். அதனால் ரோட்டரி பாஸ்கர் அவர்கள் என்றென்றும் திருமந்திரத்தை நிரம்ப நிறைய பேருக்கு பரப்ப வேண்டும் என்கின்ற தளத்தின் அவாவை அவர் முன் சமர்ப்பித்து இதற்காக அவர் நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கின்றார் அப்படின்றதும் எங்களால் உணர முடிகின்றது. ஒரு வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான முறைகளில் எளிமையாக அழகாக பாடி அந்த பாடலுக்கான பொருளையும் சொல்லி, கிருத்திகமா சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே லேர்னர்ஸ் தான். இறைவனை பற்றி அரை மணி நேரம் டெய்லி சிந்திக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் தளத்துக்கு வந்துட்டு இருக்கின்றோம். அதனால் எப்போதெல்லாம் முடியுமோ அன்னைக்கு ஜாயின் பண்ணால் அன்னைய பாடலை பற்றி சிந்திக்கலாம். அந்த அன்போடு வேண்டுகோளையும் வைத்து எளியனுடைய அழைப்பை ஏற்று தங்களை சிரமப்படுத்தியிருக்கிறேன் உணர முடிகின்றது. இருந்தாலும் ஏதோ உங்களை ஆரோக்கியப்பட்ட தளத்தில் பார்க்கும்போது கூப்பிடணும், அழைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உந்துதல் வந்ததால தான் உங்களை தொடர்ந்து அதுக்காக செஞ்சதை திருமூலர் ஐயா ஆளை பண்ணதாகவே நினைக்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கின்றோம்.
திருமந்திரம் தலத்தின் உங்களாலேயும் சிறப்படைய வேண்டும் என்று திருமலர் விரும்புவதாக உணர்கின்றோம் என்று கூறி வந்து இவ்வளவு பெரிய பாங்கினை கொடுத்த எங்களை எல்லாம் மிக்க மெய் நன்றியோடு உணர்ந்து பார்த்து, மேலும் திருமந்திரத்தை ஸ்வீட்டா அழகா ரசனையாக கொடுக்கக்கூடிய மெத்தட் இருக்கின்றதால் தான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் கவர்ந்து இருக்க வேண்டும், அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று என்னுடைய அவாவை பூர்த்தி செய்ய தங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. ஏதேனும் கருத்துக்கள் இருக்குங்களா? ரத்தனகுமார் ஐயா தளத்தை நிறைய செஞ்சிடலாங்களா? ரத்தனகுமார் ஐயா, மணி 8 ஆயிடுச்சு. காலம் கருதி தளம் சீக்கிரமே நிறைவு செய்யப்படுகின்றது. வந்த அனைத்து உள்ளங்களையும் திருமூல நாயனார் சார்பாக அனைவரையும் வணங்கி வாழ்த்து மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.